தாம்பரம் பீர்க்கங்கரணை அருகே கட்டட தொழிலாளியை சரமாரியாக தாக்கிய தாவேகா நிர்வாகி தற்போது நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்டட தொழிலாளியை தாக்கிய தாவேகா நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்டட தொழிலாளியை தாவேகா நிர்வாகி சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கட்டுமான பொருட்களை இலவசமாக கேட்டு தாவேகா நிர்வாகி ஜெயகிருஷ்ணன் அடாவடியில் ஈடுபட்ட அந்த வீடியோ காட்சியானது பரவியது. இந்நிலையில் தற்போது அவர் தாவேகா நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், கட்டட தொழிலாளியை தாக்கிய தாவேகா நிர்வாகி தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நேற்று இரவு பெருங்குளத்தூர் பகுதியில கட்டிட தொழிலாளி ஒரு நபரை இந்த தாவேகா கட்சியை சேர்ந்த ஜெய் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்து கத்தியிடு அவனை கொலை செய்துவிடுவோம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், வெளியூரை சேர்ந்த நீர் எப்படி எனக்கு மரியாதை கொடுக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தகாத வார்த்தையில பேசி அவரை கன்னத்தில் ஓங்கி அறைந்து அவரை கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி சமூக வலையத்தில் மிக வேகமாக பரவி வந்தது. இதனை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் உடனடியாக தமிழக வெற்றி கழக செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர் ஜெய் என்பவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில செயல்பட்டதாலும் கழகத்தின் உரிய ஒப்புதலுடன் இன்று 30/5/2026 கட்சியில் இருந்தும் பொறுப்புகள் இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றன. மேலும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள் அனைவரும் அவரிடம் கழகத்தின் சார்பில் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் சேர்ந்த நிர்வாகிகள் ஆங்காங்கே இது மாதிரி வன்முறையில் ஈடுபடுவதும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும் வழக்கமாகி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது இந்த இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என தலைமை அறிவித்துள்ள நிலையில தொடர்ச்சியாக இதே போல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கூலி தொழிலாளி அடிக்கும் அந்த காட்சியானது ஒரு பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. ராஜலட்சுமி, கட்டட தொழிலாளியை தாக்கிய தாவேகா நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல். தாம்பரம் பீர்க்கங்கரணை அருகே கட்டட தொழிலாளியை சரமாரியாக தாக்கிய தாவேகா நிர்வாகி தற்போது நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்டட தொழிலாளியை தாக்கிய தாவேகா நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்டட தொழிலாளியை தாவேகா நிர்வாகி சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கட்டுமான பொருட்களை இலவசமாக கேட்டு தாவேகா நிர்வாகி ஜெயகிருஷ்ணன் அடாவடியில் ஈடுபட்ட அந்த வீடியோ காட்சியானது பரவியது. இந்நிலையில் தற்போது அவர் தாவேகா நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், கட்டட தொழிலாளியை தாக்கிய தாவேகா நிர்வாகி தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நேற்று இரவு பெருங்குளத்தூர் பகுதியில கட்டிட தொழிலாளி ஒரு நபரை இந்த தாவேகா கட்சியை சேர்ந்த ஜெய் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்து கத்தியிடு அவனை கொலை செய்துவிடுவோம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், வெளியூரை சேர்ந்த நீர் எப்படி எனக்கு மரியாதை கொடுக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தகாத வார்த்தையில பேசி அவரை கன்னத்தில் ஓங்கி அறைந்து அவரை கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி சமூக வலையத்தில் மிக வேகமாக பரவி வந்தது. இதனை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் உடனடியாக தமிழக வெற்றி கழக செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர் ஜெய் என்பவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில செயல்பட்டதாலும் கழகத்தின் உரிய ஒப்புதலுடன் இன்று 30/5/2026 கட்சியில் இருந்தும் பொறுப்புகள் இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றன. மேலும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள் அனைவரும் அவரிடம் கழகத்தின் சார்பில் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் சேர்ந்த நிர்வாகிகள் ஆங்காங்கே
இது மாதிரி வன்முறையில் ஈடுபடுவதும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும் வழக்கமாகி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது இந்த இந்த இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என தலைமை அறிவித்துள்ள நிலையில தொடர்ச்சியாக இதே போல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கூலி தொழிலாளி அடிக்கும் அந்த காட்சியானது ஒரு பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. ராஜலட்சுமி, கட்டட தொழிலாளியை தாக்கிய தவிக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.